ஜூன் 21. புனித அலாய்சியுஸ் கொன்சாகா. இத்தாலி நாட்டின் வடபகுதியான காஸ்டிக் லியோனில் வாழ்ந்த ஃபொரந்தே கொன்சாகா மார்த்தா தானாத்தே சந்தேனா பெற்றோருக்கு கிபி 1568 ஆண்டு மார்ச் 9 பிறந்தார் அலாய்சியுஸ் கொன்சாகா. சிறுவயதில் சிறுநீரகத்தில் ஏற்பட்ட நோயின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அலாய்சியுஸ் தான் சிகிச்சை பெற்ற நாட்களில் புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்தார். இறை பக்தியிலும் இரக்க செயல்களிலும் சிறந்திருந்த இவர் கிபி 1580 ஆண்டு ஜூலை 22 கர்தினால் சார்லஸ் பொரோமியாவிடம் தன் முதல் நற்கருணையை பெற்றார். புத்தகங்கள் வாசிப்பதில் ஆர்வம் கொண்ட அலாய்சியுஸ் கொன்சாகா குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1585 ஆண்டு நவம்பர் 25 ரோமையில் இருந்த இயேசு சபையின் குருமடத்தில் சேர்ந்தார். சிறுநீரக கோளாறு, தொடர் தலைவலி, தூக்கமின்மை, தோல்வியாதி போன்ற நோய்களினால் துன்புற்ற அலாய்சியுஸ் கிபி 1587 ஆண்டு நவம்பர் 25 தன் முதல் வார்த்தைப்பாட்டினை அளித்தார். குருத்துவ பயிற்சியில் சிறந்து விளங்கிய அலாய்சியுஸிற்கு கபிரியேல் வானதூதர் கிபி 1590 ஆண்டு காட்சி அளித்து, இன்னும் ஒரு வருடத்தில் நீ விண்ணகத்தில் இருப்பாய் என்று முன்னறிவிக்க அருட்சகோதரர் அலாய்சியுஸ் அவ்வார்த்தையினை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். கிபி 1591 ஆண்டு மார்ச் மாதம் பிளேக் நோயினால் தாக்கப்பட்ட அலாய்சியுஸ் கொன்சாகா கிபி 1591 ஆண்டு ஜூன் 21 தன் 23வது வயதில் விண்ணகப் பிறப்படைந்தார். அனைவரையும் அன்பு செய்து ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து குருவாகும் முன்பே விண்ணகமடைந்த அருட்சகோதரர் அலாய்சியுஸ் கொன்சாகாவினை திருத்தந்தை 13 ஆசீர்வாதப்பர் 1726 ஆண்டு டிசம்பர் 31 புனிதராக உயர்த்தி இளைஞர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித அலாய்சியுஸ் கொன்சாகா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது மறைமாவட்டங்களில் உள்ள இளைஞர்களுக்காகவும் இளைஞர் பணிக்குழுவிற்காகவும் ஜெபிப்போம்.